அன்புள்ள நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நம்ம இந்த பாமனேஜரம் சேனலில் ஜோதிட சம்பந்தமான விஷயங்கள் நிறையா நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதில் இந்த ஜோதிடம் நம்ம லைஃபுக்கு எந்த மாதிரி அமையிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான். இதை பற்றி நம்ம பல வீடியோ பேசியிருக்கோம். ஒவ்வொரு நட்சத்திரங்கள், ராசிகள் இதை பற்றி பேசியிருக்கோம். இப்போ அதே மாதிரி ராகு கேது பெயர்ச்சி ஆகுது. இப்போ இந்த பெயர்ச்சி தாக்கங்களை ஏற்படுத்துறதுனா நிச்சயமாக ஏற்படுத்துறது. நம்ம அதை அனுபவிக்க முடியும். ஒவ்வொருத்தர் பொதுவில் பார்க்க முடியாது தவிர ஒவ்வொருத்தர் தனி வாழ்க்கையிலையும் நான் பார்க்க முடியும். ஒருத்தருக்கு லைஃப்பில் நிறையா பிரச்சனைகள் வரலாம். ஒரு சில பேருக்கு லைஃப் திடீர்னு மாறி புது வேலை கிடைச்சி அவங்க நல்லாகலாம். இல்லை வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேறு வேலைக்கு போகலான்னு சொல்லி மாறலாம். அந்த இடத்துல பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ இது மாதிரி வாழ்க்கையில் நமக்கு பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்துறது. அப்போ இந்த கிரகத்தினுடைய பெயர்ச்சிகள் நமக்கு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்துறது. இது ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் பல விஷயங்களை நான் நடுவில் நான் சொல்லிட்டு வந்திருப்பேன். அதனால் இதுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னா அது தனியாக இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்குன்னா தனியாக இருக்குது. ஆனால் இது ஒரு குறிப்பிட்ட ஒரு பீரியட். அது இந்த ராகு கேது பயிற்சி எப்போ ஆகுது அப்படின்னா 18/5/2025 18/5/2025 5/12/2026 வரைக்கும் இந்த ராகு மீன ராசிலேருந்து கும்ப ராசிக்கும், கேது கன்னி ராசிலேருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகுது. இது ஒரு உருவத்துடைய 2 பேர் பகுதிகள். அதனால தான் ராகு கேதுன்றது சேர்ந்தா மாதிரி வரும். ஒரு ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்காரோ அதுலேருந்து 180 டிகிரியில் கேது இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட தராசு அப்படி 2 பக்கம் இருக்கு இல்லையா, நடுவில் அந்த லைஃப் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு ஜாதகத்தை தாங்குற மாதிரி இந்த ராகுன்றது ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றின்னு வரும். இதெல்லாம் எல்லாம் கிளாக் வைஸில் மற்ற கிரகங்கள்லாம் சுற்றும்போது இது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும். அதனால் இப்போ நம்ம இப்படி போகிறோன்னா நேல் பார்த்திங்கன்னா அப்படி போகும். அது மாதிரி இது நேல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆக்சுவலாக கிரகம் கிடையாது. ஒரு கிரகம் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வெற்றிடமாக நமக்கு எந்த விதமான பலன்களை தருது அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் இந்த பதிவினுடைய முக்கியமான நோக்கம். வாங்க ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பதிவில் போய் பார்க்கலாம். அன்புள்ளம் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, இந்த மிதுன ராசி கால வருஷத்தில் 3வது வீடாக இருக்குது. மிதுன ராசிக்கு அதிபதி புதன். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம். இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க பொதுவாக காசு பணம் இருக்கு இல்லையா, அதை சேமிக்கிறது இவங்க ரொம்ப கஷ்டம். நிறைய சம்பாதிப்பாங்க, ஆனால் சேமிக்கிறது கஷ்டம். இவங்கள்ட்ட கையிலேயே காசு தங்காது. அதனால் இவங்க பொதுவாக காசு பணத்தை நம்ம இன்னொருத்தர் மூலமாக சேமிக்கிறது நல்லது. இல்லாட்டினா லாங் டேர்மில் விடாக சேமிக்கிறது நல்லது. அதாவது இஎம்ஐ கட்டுற மாதிரி சீட்டு போடுறது, மாதம் கட்டுறதான்னு கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து அதை எடுக்க முடியாத மாதிரி, அது மாதிரி நமக்கு எஸ்ஐபி இருக்கு இல்லையா, அது மாதிரியெல்லாம் போட்டு சேமிக்கிறது உங்களுக்கு நல்ல கை கொடுக்கும். இவங்க சராஸ்திர உபயராசி அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த இரட்டை மனநிலைமை இருக்கும். இன்றைக்கி ஒரு காரியம் செய்யணும்னு நினைப்பாங்க, நாளைக்கு இல்லை சரியாக வராது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இது மாதிரி இரட்டை மனநிலைமை உள்ளவங்களாக இருக்காங்க. இவங்களுடைய ராசிக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ராகு கேது இவங்களுக்கு 9வது வீட்டுக்கு வராங்க. உங்கள் ராசிக்கு 10வது வீட்டிலேருந்து 9வது வீட்டுக்கு அவர் பயிற்சி ஆகிறார். கேது உங்களுக்கு 4வது வீட்டிலேருந்து 3வது வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ 3வது வீட்டில் கேதுவும் 9வது வீட்டில் ராகுவும் பொதுவாகவே நல்ல பலன்களை கொடுக்கும். ஜென்ரலாக 3வது வீட்லேயும் 9வது வீட்லேயும் ராகு கேது நல்ல பலன்களை கொடுக்கும். இப்போ உங்களுக்கு 3வது வீட்டுக்கு அதிபதி யார் அப்படின்னா சூரிய பகவான். ஸோ சூரியனுக்கும் உங்களுக்கும் நட்பு இருக்கிறதுனால பொதுவாக ஆன்மீக சம்பந்தமான காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லா கை கூடும். இப்போ நீங்கள் ஏதான ஒரு தீர்த்த யாத்திரை போகணுன்னு நினைக்கிறீங்க, இல்லை நார்த் இந்தியா போகணுன்னு நினைக்கிறீங்க, அதுக்கான காலம் இப்போ கொடுக்கும். அது கேது கொடுப்பார். கேது உங்களுக்கு 3வது வீட்டில் இருக்கிறதுனால, அதனால் புதிய முயற்சிகள் ஏதானும் பண்ணணும்னு நினச்சிங்க, இல்லை பிஸ்னஸ் ரீதியாக புதிய முயற்சிகளை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த முயற்சிகளுக்கு கை கொடுப்பார். அப்போ அந்த மாதிரி முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். 9 அப்படிங்கிறது அங்கே ராகு இருக்கார்.
ஸோ ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்களுக்கு புதிய தொடர்புகளை ஏற்படுத்துவார். வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு லாபங்களை ஏற்படுத்துவார். வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கும். வெளிநாட்டு கம்பெனியில் வேலை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து வேலைக்கு தகுந்த மரியாதை கிடைக்கும், அதீதமாகவே கிடைக்கும். இந்த ஒரு வேலைக்கு நீங்கள் 1000 ரூபானா 2000 ரூபா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன். அதனால் இப்போ டபுள் இன்க்ரிமெண்ட்டு அந்த மாதிரிலாம் கிடைக்கும். ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு 10ஆவது வீட்டில் இருக்கார். உங்கள் உழைப்புக்கு தகுந்த பலனை கொடுக்க போகிறார். ஒர்க்கு லோடு வேறு கூட போகிறது, வேலை பளு வந்து அதிகரிக்க போகிறது. உங்கள் ராசியிலேயே வந்து இப்போ குருவும் பயிற்சி ஆக போகிறாரு. அதனால் குரு பயிற்சி ஆகிறதுனால எல்லாத்துலேயும் குழப்பங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அதெல்லாமே வந்து இப்போ நிவர்த்தி ஆகும். பொதுவாக நம்ம குரு பயிற்சி எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த பொசிஷனில் இருக்கும்போது ராகு இது எங்கே இருக்கார்? 9ஆவது வீட்டில் இருக்கார். 9ஆவது வீடுங்கிறது உங்களுக்கு பாக்கியஸ்தானம், அதாவது சுப காரியங்கள் நடக்கக்கூடிய ஸ்தானம், புதிய தொடர்புகள் கிடைக்கக்கூடிய ஸ்தானம், வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கக்கூடிய ஸ்தானம், வெளிநாட்டிலேருந்து லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு வந்து இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் 3ஆம் இடத்துக்கு கேது வர்றது, அந்த வீட்டுக்கு அதிபதி சூரியன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பொதுவாக வந்து சூரியன் உங்களுடைய ராசிக்கு வந்து நட்பு கிரகம். சூரியன் மாதிரி பலன் கொடுப்பார் கேது. அப்படின்னா சூரியன் வந்து கேதுவனுடைய தன்மையும் சேர்த்து தானே கொடுப்பார். அப்போ கேது வந்து ஆன்மீகத்துக்கு உரியவர்ன்றதுனால ஆன்மீக சம்பந்தமான காரியங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி நிறையா பேர் இந்த மிதுன ராசியில் மெடிக்கல்லாம் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தனிப்பட்ட பேரும் புகழும் கிடைக்கும். நீங்கள் வந்து அதில் பண்ணுறது காரியங்கள் சக்ஸஸ் ஆகி அது மூலமாக பேரும் புகழும் கிடைக்கும். அது மாதிரி வந்து குடும்ப பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட இது வரைக்கும் வந்து உங்களை பற்றி இருந்த அபிப்பிராயங்கள் மாறி உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கான வீட்டில் வந்து ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பல பேர் தனி கொடுத்தனும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் ஏற்கனவே பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் தீர்றதுக்கு நேரம் 9ல் வந்து புது ஆள் ஒருத்தர் மூலமாக அதெல்லாம் தீர்றதுக்கு புது வாய்ப்புகள் அப்படின்னு எடுத்துங்களேன். புது வாய்ப்புகளை இப்போ வந்து புதுசாக நம்ம பேசுகிறோம், சரி வேறாங்க இப்படி இருக்கலாம்னு ஏதான ஒரு பேசி சமாதானத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து பெண்களுக்கு நடக்கும். இதே மாணவ செல்வங்களுக்கு வந்து குழப்பங்கள், உங்களுடைய தொடர்புகளை வந்து ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. படிப்பு மேலே கவனம் செலுத்துங்க. நீங்கள் வந்து அவங்க கூட தொடர்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு கெட்ட பேர் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் மாணவ செல்வங்க படிப்பில் கவனம் செலுத்துனீங்கன்னா இப்போ ஞாபக சக்தி நல்லாயிருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் நல்லா படிச்சிங்கன்னா உங்களுக்கு பிற்காலத்துக்கு அது பெரிய உதவியாக இருக்கும். இப்போ இதே மாதிரி வந்து நமக்கு உடல்நிலை ஹெல்த் இஷ்யூஸ் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிலேயே குரு பகவான் இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு 9ஆவது வீட்டில் ராகு இருக்கிறதுனாலையும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், சளி சம்பந்தமான நுரையீரல் தாக்குதல்கள், சளி, இருமல், ஆஸ்மா, அந்த இது வர்றதில் மூக்கடைப்பு, சைனஸ் ட்ரபிள், இது மாதிரிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுடைய சகோதரர்கள்னால உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய சகோதரர்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ராகு பயிற்சினால் மிதுன ராசி அன்பர்களுக்கு நடக்க போகிறது. ஸோ பொதுவாக மிதுன ராசி அன்பர்கள் வந்து இந்த காலகட்டத்தை நீங்கள் யூஸ் பண்ணி வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மிதுன ராசி அன்பர்கள் வந்து உங்களுக்கு நரசிம்மர் அவரை வழிபட்டிங்கன்னா இந்த ராகு இதனால் வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் விலகி நன்மையாகவே உங்களுக்கு நடக்கும். இப்போ நீங்கள் வழிபட வேண்டியது அவசியமான விஷயம் வந்து லக்ஷ்மி நரசிம்மர். லக்ஷ்மி, ஏன்னா புதன் வந்து விஷ்ணுவுக்கு, புதனுடைய அதிதேவதை விஷ்ணு. அதனால் வந்து நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மராக வழிபட்டிங்கனாலே, லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டாலே உங்களுக்கு வாழ்க்கையில் சக்ஸஸ் கிடைக்கும். எல்லா காரிய தடைகள் விலகும். உங்களுடைய எதிர்ப்புகளை மீறி நீங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியும். இந்த ராகு பயிற்சி மீனராசி அன்பர்களுக்கு மிக நல்ல பலன்களை கொடுக்குன்னு சொல்லி நான் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.